பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 30வது வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அவர் எனக்குள் இருந்து பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லுகிறார். Glory to God. எனக்கு அன்பானவர்களே, தேவனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவரை நீங்கள் உயர்த்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் நாம் கடந்து வந்துட்டோம். சில பிரச்சனைகள் மாறாமல் இருக்கிறது, சில போராட்டங்கள் நீங்காமல் இருக்கிறது. நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். உங்களை தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தும் பொழுது கட்டாயம் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே ஆகாப் தேவனுக்கு முன்பாக உபவாசம் பண்ணி அவன் தாழ்த்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல், எனக்கு முன்பாக அவன் என்னை தாழ்த்தினபடியினால் அவனுடைய வாழ்க்கையில் நான் பொல்லாப்பை வரவிட மாட்டேன். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினதுனால நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த கால வேளையில் உங்களுடைய ஜெபத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மனாசே என்ன செய்தான் தெரியுமா? Glory to God. கர்த்தருக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடியும். அவன் எந்த சூழ்நிலையில் தாழ்த்துகிறான்? வேதம் சொல்லுகிறது, அவன் நெருக்கப்படுகையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் விண்ணப்பம் Glory to God கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எத்தனையோ முறை ஜெபித்திருக்கலாம், எத்தனையோ முறை அழுதிருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். இந்த கால வேளையில் நீங்கள் தாழ்த்துவீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கும் போது, தாழ்மையானவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்துவீர்களே ஆனால் நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இருக்கிறது பிரதர். உங்கள் வாழ்க்கையினுடைய உயர்வை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. காரணம், அது தேவனால் கொடுக்கப்படுகிற உயர்வு. ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுது நான் சொல்லுவேன், கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களை உயர்த்துவார். அவர் பெருகணும், நீங்கள் சிறுகணும். அப்படி செய்யும் பொழுது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்வத்த போகிறதற்காய் நன்றி அப்பா. அவருடைய சூழ்நிலைகளை மாற்றப் போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.